உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மாத ராசி பலன்கள். போன மாதம் 15ஆம் கிட்டத்தட்ட ஒரு 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பயிற்சியை இனிதாக வரவேற்று உட்கார வச்சாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியெல்லாம் இருக்க போகுது, இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியாக கிரக அமைப்பு உங்கள் ஒரு மாதத்தை இயக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். தன்னுடைய மனோதிடத்தால் மற்றவர்களை மயக்கும் என் மனதிற்கினிய மகர ராசினியர்களை எப்படி இருக்க போகுது இந்த ஜூன் மாதம் 2025 வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய நடக்க போகுது. பெரிய மாற்றங்கள் எல்லாம் அப்படியே நிகழ்வதற்காக அடி எடுத்து அணிவகுத்து வருகின்றன அப்படி சொல்லாமா, அப்படி லைன் கட்டி நின்றுட்டு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஜூன் மாதம். கிட்டத்தட்ட ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகே அப்பா அப்படின்னு ஒரு வழியா பெரிய கும்பிடு போட்டு, அப்பா சாமி போயிட்டு வாப்பா, நல்லா வச்சு செஞ்சுட்ட, நிறைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்து விட்ட, போதுண்டா சாமி அப்படின்னு பெருசா உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன்னு சனி பகவானுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு அமிச்சாச்சு மீனத்துக்கு. 11ஆம் வீட்டாதிபதி வரைக்கும் உச்சமாகி நிறைய கொடுத்துட்டே இருந்தாரு. நிஜமா கொடுத்துட்டு இருந்தாரு. உண்மையை சொல்ல நிறைய காசெல்லாம் வந்துச்சு மகராசிக்காரங்களுக்கு, இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. வராத காசெல்லாம் வந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் ஜிபே வந்திருக்குங்க. 11ஆம் வீட்டாதிபதி இல்லாட்டி பாவம் ஐயோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அவர். சுக்கரனே காண்டாயிடுவார். நான் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு அவரை பிரசாட்சி சொல்லுவார். ஓகே, மகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படியெல்லாம் இருக்க போது கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 2இல் ராகு 8இல் கேது, இது ஒன்று மட்டும்தான் அப்படியே லைட்டா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமே தவிர மற்றபடி அனைத்துமே சூப்பராக இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது. அப்படியே ஒரு மாதிரி விடியவே விடியாதா என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் விடியலுக்கான ஆயத்த பணிகள் அணிவகுத்து காத்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. சர்வீஸ் ஓரியன்டா மைண்ட் இயங்க போகிறது. இது வரைக்கும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணலாம், 4 பேரோட பழகலாம், 4 பேருக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, குரு போய் 6ல் போய் உட்காந்துட்டு மறைஞ்சிட்டார். ஆக்சுவலி அப்படிதான் சொல்லணும். 6ல் குரு மறையிறது நல்லதுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு நல்லது. அப்படியே நேராக 2ஆம் இடத்தை தான் பார்வை செய்கிறாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, குரு பார்க்க கோடி நன்மை. ராகுவும் சேரும்போது திடீர்னு இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரோட ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அப்படிதான் என் பச்சி சொல்லுது. ஆமாம், மகராசிக்காரங்க இந்த தடவை மே 15ஆம் மேலேயே எடுத்துக்கோங்களேன். சூரியனோட டிரான்சிட்லாம் வச்சு பார்த்தோன்னா மே 15 ஜூன் 15 கண்டிப்பாக ஃப்ளைட்டில் பயணம், ஃப்ளைட்டை பார்க்கறது இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ உங்களுடைய ஸ்பௌஸோட ஒரு இனிய பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. என்னதான் சண்டை போட்டாலும், என்னதான் நீ வேணவே வேணான்னு சொல்ற அளவுக்கு அப்படியே கிரகங்கள் உங்களை தள்ளி இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் இணக்கம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவோம். வாட்டர் உங்கள் நேச்சுரல் ஹாரோஸ்கோப்பும் அதை இம்பாக்ட் பண்ணணும் தான். நிறையா உங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாயுடைய தன்மையையும், ஆண்களாக இருந்தால் சுக்கிரனுடைய தன்மையும் வைத்து நம்ம தீர்மானம் செய்யும் போது இந்த துல்லியம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு 100 விழுக்காடு அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ கோச்சாரம் என்பது வெறும் 20% 25% மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்குன்றது உண்மை. தசாபுத்தி நல்லா இருந்தால் கோச்சாரமே அங்கே தேவைப்படாது. ஏதாவது ஒரு ராகு தசை இல்லை சுக்கர தசை. ஆமாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க சுக்கர தசை. நான் அடுத்த ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன் சுக்கர தசை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு. சரியா, இந்த மாதிரி தசைகள்லாம் கொஞ்சம் அல்லல் படுத்தி கொண்டு இருந்தது. ஆனால் அதிலிருந்து ஒரு கோச்சாரங்கள் அதற்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கான நேரமாக இந்த ஜூன் மாதம் அப்படின்றது மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே நடக்க போகிறது. 5 விஷயங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் கணவன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. ஃபர்ஸ்ட் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ, பஞ்சாயத்தோ இல்லை பிரிஞ்சுட்டு போகிறதோ ஏதோ ஒன்று. இது வரைக்கும் எதெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததோ அதெல்லாம் விட்டு விலக போகுது. 2வது வேலை பார்க்கிற இடத்தில் ஒரு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது. ஒரு முதலாளித்துவம் மாதிரியான ஒரு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது. 3வது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஃபுட்டு ஃபீல்டு, இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள், இதுக்குள்ளதான் மனசு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்க இந்த தடவை. வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த ஒரு டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் ஜூன் 15ஆம் நடக்கும். இந்த ஜூன் மாதம் 1ஆம் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா அட்லீஸ்ட் ஃபாரின் பொருளாவது உங்கள் கையில் சேர்வதற்கான ஃபாரின் பர்ஃப்யூமு, ஃபாரின் சாக்லேட்டு, இல்லை நீங்கள் கடைக்கு போனால் ஏதாவது ஃபாரின் ஐட்டம் எடுக்கிறது, மேட் இன் சைனாலாம் போவாங்கன்னா கூட அதெல்லாம் அப்படித்தான்.
காசு கம்மின்னு அதெல்லாம் வாங்கக்கூடாது சரியா, இருந்தாலும் சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டு அமைப்பு, வெளிநாட்டுக்கான பொருளை நீங்கள் புழங்குவதற்கான நேரம். ஏன்னா ராகு வந்து உட்காந்துருக்காருல, அது காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, உங்களுக்கு அது 2ஆம் வீடு, 10க்கு குருவுடைய 9ஆம் பார்வை. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பில் உங்களை காலம் தள்ளும் அப்படின்றத உண்மை. ஒருவேளை அப்படியெல்லாம் போக முடியாத சூழல் இருக்கு உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்லன்னா, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்களோட கோச்சாரம் உங்களுக்கு இயங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. நிறையா சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. நிறையா சாய்பாபாவுடைய பிளெஸ்ஸிங், சாய்பாபாவுடைய எனர்ஜி மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு. இந்த தடவை நிறைய சாய்பாபா பார்க்க போறீங்க. பார்த்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. திடீர்னு சாய்பாபா சிலை உங்க வீட்டுக்கு வர்றது, இல்லை பாபா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான வாசகங்கள் உங்க கண்ணில் படுறது, சாய்பாபாவோட ஸ்டாச்சு பார்க்கறது, இல்லை சாய்பாபா கோவிலுக்கு போயிட்டு வருதல், அது நீங்க தினம் வீட்டில் வழிபாடு பண்ற ஆட்களாக இருந்தாலுமே சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங் கிடையாது. திடீர்னு சாய்பாபா தலைமையில வச்ச பூ உங்க கையில வந்து விழுகிறது, நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறன்ற மாதிரியான பாபாவுடைய சமிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கறது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அப்படியே ஆத்ம நிம்மதி கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு 80 இல்லை 90 இல்லை 100 விழுக்காடு இருக்கு. கண்டிப்பாக இந்த தடவை சாய்பாபாவோட கனெக்ட் ஆக போறீங்க. சாய்பாபா ஃபோட்டோ பார்க்க போறீங்க, கோவிலுக்கு போக போறீங்க, அன்னதானம் சாப்பிட போறீங்க, அன்னதானத்துக்கு கொடுக்க போறீங்க. எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட வீட்டில் இருந்தால் கூட சாய்பாபா சிலையிலிருந்து ஒரு பூ விழுந்து நான் இருக்கிறேன் மகளே நீ கவலைப்படாதன்னு சாய் உங்ககிட்ட சொல்ல போறார். நான் இருக்கேன் மகனே நீ ஏன் கவலைப்படுற, அடியெடுத்து வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாய் வந்து முன்னுக்கு நிற்க போறார். அந்த அளவுக்கு சித்தர்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய எஸ்பெஷலி சாய்பாபாவுடைய தன்மை அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது அமர்ந்த பொசிஷன், அமர்ந்திருக்கிற வீடு, அங்கே இருக்கிற சூரியனுடைய பெயர்ச்சி, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த அமைப்பு, இந்த தரிசனம் உங்களுக்கு கடப்பதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது. நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம். கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறது, உங்களை உசுப்பேத்தி பார்த்தே தீருவேன்னு ஒவ்வொரு பேரும் கங்கணம் கட்டிட்டு அலையிறதெல்லாம் நடக்கும். இந்த 7 வருஷம் சமாளிச்சிங்கல்ல, 7.5 வருஷம் சமாளிச்சிங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இனிமே வரக்கூடிய ஒரு 2 வருஷம் நீங்கள் சமாளிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான பயிற்சி உங்களுக்கு. நான் சூச்சகமாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா. இந்த 7 வருஷம் சமாளிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இந்த வரக்கூடிய இந்த 1.5 வருஷம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதுல தான் இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்வியல் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரப் போகிறது என்பது. வீட்டில் தேவையில்லாமல் பேசவே பேசாதீங்க. வெள்ளை போர்வைக்கு ஆர்டர் கொடுத்துருங்க, 1.5 வருஷத்துக்கு பெருசாக வாங்கி போட்டுருங்க. கர்ச்சீஃப்லாம் பத்தாது நம்மளுக்கு. என்ன சொன்னாலும் ஆமாப்பா உனக்கு தான் எல்லாம் தெரியும், உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிவிடுங்க. நம்ம நல்லவங்க நம்மளுக்கு தெரியும், மேலே இருக்கிற கடவுளுக்கு தெரியும். யாரும் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மகராசிக்காரங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? யாரால முடியுமா? நீங்கள் எப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க பிறந்து தான் வரணும். யாராலையும் முடியாது. இருக்கிற நான் சொல்கிற மாதிரி மனோதிடம் படைத்த உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா மகர ராசி. மகராசிக்காரங்களாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாராலையும் அப்படியே தள்ளி விட்டு முன்னாடியெல்லாம் போகவே முடியாது. அப்படி போன ஒத்தனை காட்ட சொல்லுங்கள், அடுத்த எண்ணி 1 வருஷத்துக்குள்ள அவன் கண்ணு முன்னு தெரியாமல் காணாமல் போயிடுவான். அதுதான் உண்மை. ஏன்னா மகர ராசிக்காரர்கிட்ட வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு காலப்புருஷனுடைய 10ஆம் வீடு, அது சாதாரணமான வீடு. செவ்வாய் உச்சமடைகிற விடுங்க. மகர ராசி யாராவது தொட்டாலே முருகன் வந்து அப்படி சம்கானம் பண்ணிட்டு போயிடுவான். தெரியவே தெரியாது. நீங்கள் முருகனை கும்பிடாத ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, மகர ராசி யாராவது தொட்டாலே முருகன் வந்து அவ்வளோதான், ஒரே வேல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து மனோதினம் படைத்தவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். இந்த தடவை என்ன இருக்க போகுதுன்னா இதெல்லாம் சரியாக போகுது. ஆனால் 2ஆம் இடத்துல ராகு, 10க்கு குருவோட பார்வை. குருவோட பார்வை நல்லதானா? மிகச்சிறந்த நல்லது தான். நீங்கள் ஆமாங்க பார்த்துக்கலாங்கன்னு கொஞ்சம் அப்படியே நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். இல்லை மறுபடியும் நான் நிறையாக சால்ட்டு தான் போட்டு சாப்பிடுவேன், எனக்கு கொஞ்சம் வந்து அந்த சில பல விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும், நான் வந்து நானாக தான் இருப்பேன்லாம் யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்துக்குள் வாய்க்காதார வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வக்கீல் தான் வந்து பேசுவார், கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அது எப்படி இருந்தாலும் உங்களோட தசாபுத்தி தான் தீர்மானம் செய்ய போகுது. இருந்தாலுமே கொஞ்சம் வாயால் தேன் தடவிய வார்த்தை பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்க போகிறது இல்லை. தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. எதுக்கு? மகர ராசிக்காரங்களாம் கலங்கிட்டா மற்ற ராசிக்காரங்களாம் போர் அடிச்சிடும்ல. எல்லாவற்றையும் கலங்க செய்ய ஆட்களே நீங்கள் தான். நீங்களே கலங்கி இருந்தால் எப்படி? அதனால் அதெல்லாம் வேண்டவே வேணாம். தூக்கி போட்டு உங்கள் வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாகுங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க காலத்தை முறையாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான காலம் ஒரு திரும்ப 28 29 வருஷம் ஆகும். அதனால் இப்பயே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 30 வருஷத்துக்கு சொத்து சேர்த்து வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டைம் பீரியட் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், புது வீடு வாங்கலாமா வேண்டாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்படியே
அலைப்பாயக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் நிகழப் போகிறது. அதன் மூலமாக ஒரு ஆதாயமும் கிடைக்க போகிறது. நல்லா டிராவல் பண்ண போறீங்க, திடீர்னு சந்தோஷமா இருக்க போறீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க போறீங்க. உங்களுடைய துணை அல்லது துணைவியாரோடு இணக்கம் அதிகரிக்க போகிறது. அதன் மூலமாக இன்பங்கள் அதிகப்படுகிறது. நிறைய பேரம்பேத்தியை பார்த்து மகிழ போறீங்க. பிள்ளைங்க உங்களை வந்து பார்த்து பிள்ளைகள் மூலமாக ஒரு பூரிப்பு கிடைக்க போகுது. சூப்பரா இருக்குங்க. எதுவும் கெடுதல் பலன்லாம் சொல்றமா எல்லாம் ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி சிந்தனையில் மட்டும் கவனம் தேவை தேவை தேவை. இது மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டம், இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை மகராசிக்காரன்? நான் தான் சொல்லிட்டேன், சாய்பாபா பார்க்க போறீங்க, சாய்பாபா உங்களோட இருக்க போறாரு, இதெல்லாம் கரெக்ட். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? பக்ரகாளியை பிடிச்சிக்கோங்க. முடியும்னா ஒரு தடவை விழுப்புரம் பக்கத்துல தான் இருக்கா, போய் அம்பாளை பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லாட்டி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்து, மாலை இல்லை எலுமிச்சம்பழம் கொடுத்து அம்பாள் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் புளிஞ்சு தினமும் குடிங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஆன்ம பலத்தை முன்னுக்கு கொண்டு வந்தக்கூடிய தன்மையாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான நேரம் இனிதே இந்த ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பம்.